ஆத்மா கூட பேச முடியும், ஆவிகள் கிட்ட பேச முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? உண்மையாவே இந்த ஆத்மாக்களோட பேச முடியுமா குருஜி? அந்த ஆத்மா சாபம்ன்றது பெரிய விஷயம். அந்த ஆத்மா சாபத்தை எல்லாராலையும் சரி பண்ண முடியாது. அதுதான் நம்ம சிம்பிளா நம்ம வந்து என்ன சொல்லணும்னா கயா போவோம், கயா போக சொல்லுவோம். அந்த ஆத்மா அதுக்குள்ள சாந்தி அடையுதுன்னா ஒரு சில ஆத்மாலாம் சொல்லும், எனக்கு இந்த இது வேணும், இந்த படையலை வை, இந்த இது மாதிரி சொல்லலாம். அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். பெரிய விஷயங்களை நம்மளால வந்து செய்யலாம், ஆனா நம்மளையே அது பாதிக்கும். இந்த இது மூலமா தான் நான் இப்படி ஒரு ஆத்மா கூட பேசுறேன் அப்படின்னா எந்த விஷயத்த நீங்க கருவியா பயன்படுத்தி அந்த ஆத்மா கிட்ட பேசுவீங்க சார்? ஆத்மா வந்து அந்த இடத்துல அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா தெய்வமே அதுக்கு துணை போகும். ஓகே. ஏன்னா ஒரு பெண் அவங்க வந்து அநீதியா வந்து சாவடிச்சிருக்காங்க. அப்ப அந்த ஆத்மா வந்து குறிப்பிட்ட காலம் பழி வாங்கும். ஒரு சில ஆத்மாக்கள்லாம் இருக்குது தலைமுறையா சாபிக்கும். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குருஜி டாக்டர் விபி ராஜா அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம். இன்னைக்கு நான் என்ன விஷயம் பேச போறேன்னா, நிறைய பேர் வந்து ஆத்மா கூட பேச முடியும், ஏன்னா ஆத்மா வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு நீங்க நிறைய பதில் அளிச்சிருக்கீங்க. அப்ப இப்ப வந்து ஆத்மா கூட பேச முடியும், ஆவிகள் கிட்ட பேச முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? உண்மையாவே இந்த ஆத்மாக்களோட பேச முடியுமா குருஜி? கண்டிப்பா முடியுமா. ஆத்மாக்கள் கூட பேச முடியும். அதுவும் உங்களோட சம்பந்தப்பட்ட ஆத்மா கிட்ட தான் கண்டிப்பா பேசலாம். ஓகே. இப்ப உங்க ஆத்மாக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். என்னன்னா இப்ப உங்க பாட்டியோ தாத்தாவோ சித்தப்பாவோ இந்த மாதிரி யாராவது உங்கள வளர்த்தவங்க, உங்க கூட பழகினவங்க, அவங்கள்ட்ட வந்து கண்டிப்பா நம்ம அவங்க ஆத்மா கூட்டு நம்ம பேசலாம். ஆனா சம்மந்தம் இல்லாம வேற இப்ப நிறைய பேர் சொல்றாங்க விஜயகாந்த் கூட பேசலாம், விஜயகாந்த் கூட பேசியிருக்கேன், ரோபோ சங்கர் கூட பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்களா? அது கிடையாதுமா, அதெல்லாம் முடியாதுமா. ஓகே. எந்த ஆத்மா கூட்டாலும் அப்படி ஒரு சக்தி இருந்ததுன்னா எல்லாருமே எல்லா ஆத்மாட்டையும் பேசி பணத்தை வாங்கிருக்கலாமா கேட்டு. உங்க விஜயகாந்த் சொல்லாரு எனக்கு ஒரு 5 கோடி கொடுக்க சொல்லி, யாராவது நம்புவாங்களாமா? சொல்றது புரியுதுங்களா? நம்ப மாட்டாங்க. சரி, இப்படியும் நான் சொல்றேன், ஆத்மா எல்லா ஆத்மாவையும் பேசினா நம்ம இந்த ஆத்மா தான் வேலை கொடுத்து நான் ஒருத்தட்ட போய் வேலை கேட்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு வேலை கேட்கிறேன். இப்ப நான் வந்து அவரு வந்து இறந்துட்டாரு, நான் சொல்றது பாருங்களா, ஒரு நம்பர் ஆஃப் கம்பெனியில் போய் கேட்குறேன். அந்த கம்பெனியோட எம்டி எடுத்துட்டு அந்த எம்டி ஆத்மா கிட்ட கூட நான் சம்மந்தமே கிடையாது, வேலை கேட்டு வந்துட்டேன். அப்போ அந்த ஆத்மா தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் போய் திருப்பி சொல்லலாம்ல, கேட்கலாம்ல. நான் ஒரு சாமியார்ட்டையோ என்ன மாதிரி ஒரு ஆளுங்கள்ட்டையோ போயிட்டு, ஏன்னா சம்மந்தம் இல்லைல்லம்மா. இதே வந்து உங்க பாட்டியோ உங்க சித்தப்பா இருந்தாருன்னா சொல்லுவாங்க, இவங்க இறந்தாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க, இந்த உங்க அண்ணன் இருக்கிறான், இவங்க அண்ணன் இருந்தாலும் சொல்லுவோம். நம்ம வந்து நான் அதுதான் அந்த ஆத்மா கூட எல்லா தெய்வம், அதாவது அவங்கவுங்க சம்பந்தப்பட்ட ஆத்மா கூட கண்டிப்பா பேசலாமா, பேசலாம். அதே மாதிரி அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு அதுக்கும் நம்ம வந்து அந்த ஆத்மா கிட்டே சொல்லிடலாம். சார், இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த என் பாட்டி அக்கௌண்ட்ல இவ்வளவு காசு இருக்கு, அதுக்கான அந்த பின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா வந்து இந்த சொத்து பத்திரம் எங்க வச்சாங்கன்னே தெரியல, எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னுவாங்க. இல்ல அப்படின்னா வந்து இந்த லாட்ரியிலலாம் என்ன நம்பர் எடுக்கிறது எங்க தாத்தா கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் உண்மையா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்க முடியுமா ஆத்மா கிட்ட? அதாவது நீ சொன்ன 3 வார்த்தையில நான் ஒரு சொல்லு கேட்கிறேன், ஒரு இது சொல்றேமா. இப்ப பத்திரம் எங்க வச்சிருக்காங்க அப்படின்றது, ஒரு பொருள் எங்க இருக்குதுன்றத சொல்லலாம். ஓகே, நான் சொல்றது பாருங்களா. அப்படி நம்பரு லாட்டரி சீட்ல நம்பர் இருந்ததுன்னா, அப்படி நம்ம சொல்ற மாதிரி எனக்கு தெரியற மாதிரி இருந்து, எனக்கே தெரியற மாதிரி இருந்ததுன்னா, நான் ஏன் இது வந்து ஜோதிடம் பார்த்துட்டு எல்லார்ட்டையும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் லாட்டரி சீட்டை வாங்கிட்டு நான் பெரிய ஆள் ஆயிடுவேன்ல. கரெக்ட். சரி, அப்படியே நானும் கேட்குறேம்மா, சாமி வந்து பேசுதுன்றாங்க, ஐயா பேசுறாரு, அம்மா அங்காளம்மன் பேசுது, முனீஸ்வரம் பேசுதுன்றாங்க. அப்போ முனீஸ்வரம் சாமி ஆடுறாலும் ஒரு சிலவங்க போயிட்டு எனக்கு என்ன லாட்ரி நம்பர் வேணும் முனி ஐயா நீங்க சொல்லுங்க, அண்ணா லாட்ரி சொல்ல மாட்டாரு, அவ்வளவுதான், ஒரே போட்டு போட்டுருவார். கரெக்ட். தெய்வங்களுக்கு எல்லாருமே ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம சாமி வந்தா இது வந்து சாமி இந்த நம்பரை சொல்லிடும், ஆத்மா இப்படி சொல்லிடும், அதை எதுவுமே சொல்லாதுமா. ஓகே. இதெல்லாம் சும்மா, அதாவது வந்து அதான் நான் சொல்றேன்மா, சம்பந்தப்பட்ட ஆத்மா. இப்போ நான் எங்கள் தாத்தா ஆத்மா கூட பேசுறேன்னா எங்கள் தாத்தா அவருக்கு என்ன பூஜை முறைகள் எந்திரங்கள் இருக்கு அதை வச்சு நம்ம அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்களோட தான் பேச முடியும், மற்றவங்களோட பேசவே முடியாது. நிறைய அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் நான், இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கு, உங்க குலதெய்வம்லாம் எங்க இருக்குதுன்னு நிறைய சொல்லியிருக்கேன். இது வந்து சாமி சொல்லும். ஓகே. இப்போ பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒரு
மோட் ஆஃப் டாக்கிங் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி மோட் ஆஃப் டாக்கிங்னு எதை வச்சுருக்கீங்க? இப்போ இது மூலமாக தான் நான் இப்படி ஒரு ஆத்மா கூட பேசுகிறேன் அப்படின்னா எந்த விஷயத்த நீங்கள் கருவியாக பயன்படுத்தி அந்த ஆத்மா கிட்ட பேசுகிறீங்க சார்? ஆத்மா கிட்ட பேசுறது பொதுவாக யக்ஷனிகள் வந்து கர்ண யக்ஷனி வந்து கண்டிப்பாக சொல்லுமா. ஓகே. அந்த யக்ஷனி கிட்ட நம்ம கேட்கலாம். இப்போ இவங்க பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், இவங்க ஆத்மா இவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, இவங்க முன்னோர்கள்னா இன்னொரு விஷயமா நிறைய இன்னமும் இருக்கிறாங்க என்கிட்ட கிளைண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க தாத்தா எப்படி இறந்தாரு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருந்தார் என்கிட்ட வில்லிவாக்கத்துல இருந்து. அவர் எனக்கு வந்து ஒரு 10 வருஷமா என்னோட கிளைண்ட்ஸ் தான் வந்திருந்தார். சாமி இந்த மாதிரி என்னோட தாத்தா இறந்துட்டாரு, அவர் எப்படி இறந்தாருன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. 3 கொஸ்டின் எழுதி வச்சுன்னு சொன்னாரு. சரிங்க, அடுத்த விஷயம் என்னன்னு கேளுங்க. அப்புறம் இன்னொன்னு எங்க பாட்டியும் இறந்துட்டாங்க, இது எப்படின்னு சொல்லுங்க அண்ணார். அவருக்கு ஆல்ரெடி என்னை பற்றி தெரியும். நான் என்ன சொன்னேன், சரின்னு சொல்லிட்டு யக்ஷினிட்ட கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணி, உங்கள் தாத்தா இறந்தது வந்து 1959 62 காலகட்டம். அப்போ வந்து அவர் வந்து கொஞ்சம் மனநல பாதிச்சிருந்தார். அவர் வந்து மாடை ஓட்டிட்டு போகும்போது மாடு கவுரு அவர் காலில் பட்டு கிணத்துல விழுந்து இறந்துட்டார் மாடோடன்னு. மறந்து போயிட்டார். அவர் வந்து என்னை கேட்டது வந்து அவர் தெரிஞ்சு வச்சுக்கின்னு நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லை என் முன்னோர்கள் செக் பண்ணுறது கூட இல்லைம்மா, முன்னோர்கள் இப்படி சொன்னாங்களே இது உண்மைதானா, சாமி என்ன சொல்கிறாரு என் வாய் மூலியமா கேட்கலான்னு. புரியுதாம்மா நான் சொல்றது? அவருக்கு இப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் சொல்கிறதும் அவர் சொல்கிறதும் ஒத்து போதா? அவங்க முன்னோர்கள் சொன்னது இப்படி தான் தாத்தா இறந்தாரு, அந்த ஆத்மா வந்து இப்படி தான் அமைதி இல்லாமல் இருக்குது. பொதுவாக ஆத்மா வந்து கேட்க வராங்கன்னாலே அவங்க ஆத்மாவால் கஷ்டப்படுறவங்க தான் வருவாங்க என்கிட்ட. இந்த ஆத்மாவோட சாபம் தான், இந்த ஆத்மா இந்த மாதிரிங்க ஒரு வயசு பொண்ணுங்க இந்த மாதிரி அடிச்சு எங்க தூக்கு மாட்டிட்டாங்க, ஒரு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணது போறோன்னு சொல்லிட்டு. இன்னொருத்தவங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து மிரட்டிட்டு மார்க் எடுக்கலன்னு அந்த காலத்துல சண்டை போடுவாங்கல்லம்மா, என்ன மார்க் எடுத்திருக்கு இப்பெல்லாம் பசங்க போடான்ட்டு போயிரு அப்பெல்லாம் நீங்க பாஸ், அதுக்கு போயிட்டு ஒரு சில பொண்ணுங்கள்லாம் சூசைட் பண்ணிடுவோம். இப்பயும் நம்ம பாக்குறோம் நீட்டு படிக்கலன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஆத்மா வந்து அது இதுவாகவே இருக்காது, சாந்தமாகவே இருக்காது. அது ரொம்ப இது பண்ணி அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்தும். அப்போ அவங்க அதனால அந்த ஆத்மாவை சாவடிச்சிருக்கிறது காரணமாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஆத்மா என்ன கேட்குதுன்றதை நான் சொல்லியிருக்கேன். நிறைய குடும்பங்களுக்கு பிரச்சனைகளை சரி பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ ஆத்மாக்கள் வந்து இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ அது துர்மரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ துர்மரணம் இந்த மாதிரினால வர்ற ஆத்மாக்கள் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்கள்னால வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும், இது இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆத்மாவோட பிரச்சனை தான் அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்கள்? அது வந்துமா இப்போ நம்ம வந்து சாபம்ன்றது மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதாவது ஆத்மா சாபம்ன்றது யாராலையும் சரி பண்ண முடியாது. ஓகே. ஆத்மா வந்து அந்த இடத்துல அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா தெய்வமே அதுக்கு துணை போகும். ஓகே. ஏன்னா ஒரு பெண் அவங்க வந்து அநீதியா வந்து சாவடிச்சிருக்காங்க. அப்ப அந்த ஆத்மா வந்து குறிப்பிட்ட காலம் பழி வாங்கும். ஒரு சில ஆத்மாக்கள்லாம் இருக்குது தலைமுறையா சாபிக்கும், தலைமுறையா அவங்கள பாவம் பண்ணும். அதே மாதிரிமா நிறைய குழந்தைகள் வந்து பிறக்கும் போது கரெக்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருப்பாங்க. அவங்க ஒரு 10 வயசு 15 வயசு ஆகும்போது அவங்களுடைய மூளை வளர்ச்சிகள், அதாவது அவங்களோட செயல்பாடுகள் வந்து ஒரு சாதாரண ஒரு 15 வயசு பையனுக்கு உள்ளது இருக்காது. அவங்க வந்து அதுவும் இல்லாமல் ஒரு சில இவங்க வந்து சிரிச்சா, ஒரு சில பசங்கள்லாம் நானே சரி பண்ணியிருக்கேன், சிரிச்சா அழுவாங்க, அந்த அழுதாங்கன்னா சிரிப்பாங்க, இவங்களோட மனநிலை மாறி இருக்கும். அப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தா இதுவும் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது தான். அவங்களோட ஆத்மா அந்த குழந்தைய பழி வாங்குறதா விஷயங்கள் இருக்குது. அப்ப அதே நம்ம வந்து அந்த ஆத்மாவுக்கு என்ன பரிகாரம், அவங்க எதனால அந்த மாதிரி ஆனாங்க. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க செய்வினைன்னுவாங்க. கண்டிப்பா செய்வினை கிடையாது. செய்வினையால நல்லா இருக்கவங்கள பண்ணலாம், ஆனா மன வளர்ச்சி இல்லாத மாதிரி பண்ண முடியாது. இது இந்த ஆத்மாவோட தொடர்பு உள்ளதுதான். ஓகே சார். இப்ப நான் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த முன்னாடி காலத்துலலாம் அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு தப்பான தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அப்படின்னா அது ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டு அந்த பெண் ஒரு சாபமாக கொடுத்துட்டு அவங்க இறந்துடுறாங்க அப்படின்னா, இப்போ எப்படின்னா இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, இந்த குடும்பத்தில் வந்து முதல் குழந்தையும் கடைசி குழந்தையும் வந்து நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சாபம் கொடுத்துட்டு அவங்க இறந்துடுறாங்க. இது வந்து காலங்காலமாக இப்போ ஒரு 2-3 ஜென்ரேஷன் இது தொடர்ந்து நடக்குது. அதுக்கு இந்த சாபம் தான் காரணம்னு முன்னாடி
இப்ப இருக்கவங்ககிட்ட இது முன்னாடி என் தாத்தா காலத்துல நடந்தது கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு 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 பெண்ணோட சாபம், பெண்ணோட ஆன்மா சாபம் இந்த மாதிரி இருக்கிறதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் சார்? அதாவதுமா இது வந்து நீ சொல்றது 100% உண்மைமா. இது வந்து என்னன்னா, அதாவது நானே பார்த்திருக்கேன், நிறைய பேர் என்கிட்ட வந்திருக்காங்க. என்னன்னா அது நம்மளே சொல்லுவோம் இல்லையா, சார் இவங்க குடும்பத்துல எப்பயுமே பொதுவா ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பொண்ணு வாழாம தான் இருப்பாங்க, கரெக்ட்டுங்களா? மீதி 3 பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து வாழாம, அது என்னன்னா அதுவும் அந்த சாபத்துல தான். ஒரு அதுதான் நான் சொல்லுவேன், இது வந்து பெண் ரூபத்தில் இப்போ 5ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா அவங்க வந்து தாய் வழி சாபம். ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல, அதே மாதிரி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா தந்தை வழி சாபம். ஸோ ராகுக்கு எது தந்தை தாயின்னு பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கரெக்டாக கேட்பேன், ஏமா உங்கள் குடும்பத்தில் பொண்ணுங்க வாழ்க்கை எதுவுமே சரியாக இருக்காது, பசங்கள்லாம் சூப்பராக இருப்பாங்களா கோடீஸ்வரனா? ஆமாம் சாமின்னுவாங்க. என்னன்னா அப்போ அந்த பெண்களை தான் அந்த சாபம் தாக்கும். இது ஆத்மாவோட தொடர்பு உள்ளது. அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையாமல் இருக்கு. அப்போ அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்க்க போனீங்கன்னா நம்ம டைரெக்டாக காசி தான். காசியில் போயிட்டு கரெக்டாக நம்ம அதில் படித்துறையில் போய் உட்காந்து அந்த இது பண்ணி சின்னதாக ஒரு யாகம் பண்ணி அவங்களுக்கு அந்த எல் தர்ப்பணம் 64 எல் உருண்டைலாம் இதெல்லாம் கொடுத்து அவங்க பேர் நட்சத்திரம் இது நட்சத்திரம் தெரியாட்டால் அவங்க பேர் தெரியும் இல்லையா, அந்த பேரை தெரிஞ்சு அவங்க வந்து அதை வந்து பண்ணனா அந்த ஆத்மாக்கள் வந்து சரியா போயிடும். இதுல இன்னொன்று சூப்பரான விஷயம் இருக்குது. இன்னொரு ஆத்மா, ஒரு சில வீட்டில் இந்த ஆத்மாவை சரியா அடக்க முடியல, நாங்களும் எவ்வளோ பார்த்துட்டோம், எவ்வளோ மந்திரவாதிகளை தான் கட்டு போட்டாங்க, ஒன்றும் நடக்கலன்னும் போது அவங்களுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு கோயில் மூலியமா. அது என்னன்னா கயா. கயால பாத்தீங்கன்னா, கயால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீதா வந்து அவரு இவர் இருக்கார் இல்லையா, ராமருடைய தந்தை இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து திதி கொடுத்ததா சொல்லுவாங்க. இன்னமும் அந்த மரம் இருக்கு, நீங்க கயா போனீங்கன்னா பார்க்கலாம், பெரிய மரம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸா இருக்கும். அந்த போட்டோ வந்து ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க அந்த மரத்துல. என்ன இதுன்னு மக்களுக்கு புரியாது, நிறைய பேர் புரியாது. ஆனால் அந்த அக்கா ஐயருங்க சொல்லுவாங்க, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாந்தி அடையாத ஆத்மா வந்து அங்கே அவங்க ஃபோட்டோவை நாங்கள் வச்சதுலேருந்து எங்களோட பிரச்சனைகள் சரியாயிடுச்சு. அப்போ எந்த அளவு நம்பிக்கை இருக்கு பாருங்க. இன்னமும் நம்ம சொல்கிறோம் கயா, காசி கயா, இது பீகார், காசி வந்து வாரணாசி. ஸோ இத்தனை தூரத்தில் இருந்து அங்கேயும் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம திதி கொடுக்கணும். இந்த குடும்ப பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து அந்த ஆத்மாவுடைய பிரச்சனைகளை கேட்டு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இது யக்ஷினி சொல்லும், ஜின் சொல்லும், வசியம் யார் பண்ணி வச்சு அவங்க சொல்லும். இப்போ அது மூலியமாக தானே நம்ம அவங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வர வைக்க முடியும். இந்த பெண்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதல் குழந்தையும் நல்லா இருக்காது, கடைசி குழந்தையும் நல்லா, இது கண்டிப்பாக தொடரும். இது நிறைய இடத்துல நிறைய மாதிரி வேற மாதிரி பிரச்சனைகளை வந்து உருவாக்கும். ஒரு சிலவங்க வாழ மாட்டாங்க, கரெக்டாக ஒருத்தவங்க வந்து வாழை வெட்டியாக வச்சுருப்பாங்க, இன்னொருத்தவங்க குழந்தை இறந்தோடனே அப்பா இறந்துருவார். இதுவும் சாபம் தான். இது இந்த நவகிரகங்கள்ல நம்ம ஜாதக கட்டங்களை வச்சும் நம்ம வந்து சொல்லலாம். ஆத்மா அந்த கட்டங்களை சொல்லி அந்த ஆத்மா என்னன்றது தான் நம்ம பார்த்து சொல்றதுல தான் அவங்க பிரச்சனைகள்ல இருந்து வெளில வருவாங்க. ஒரு சிலவங்களாம் சாபம் எதையும் நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட மாட்டோமா, ஏன்னா நல்ல அவங்க முன்னோர்கள் வந்து ஒரு குடும்பத்தை அழிச்சவங்களாம் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஊர் தலைவர்னு சொல்றாங்க இல்லையாமா, ஒரு குடும்பத்தை வந்து இவங்க பனிஷ்மெண்ட் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுலாம் நம்ம இன்னமும் நிறைய சினிமால பார்த்துருக்கோம். ஊரை விட்டு சாப்பாடு போட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, யாரும் அண்ணன் தண்ணி போட எல்லாம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல குடும்பத்துல தூங்கும்போது எரிச்சிருவாங்க ஒரு வீட்டையே. நிறைய இன்னும் சினிமாலாம் இருக்கு, நிறைய பார்த்துருக்கோம் நம்ம சினிமால. இதெல்லாம் உண்மை. அவன் சினிமா எப்படி எடுக்கிறான், ஒரு விஷயங்கள் சொல்றதை வச்சுதான் அவன் எடுக்கிறான், நம்ம கேள்விப்பட்டதால தான் எடுக்கிறான். ஸோ அந்த மாதிரி இந்த இதெல்லாம் உண்மையான விஷயமா. அந்த ஆத்மா சாபம்ன்றது பெரிய விஷயம். அந்த ஆத்மா சாபத்தை எல்லாராலையும் சரி பண்ண முடியாது. அதுதான் நம்ம சிம்பிளா நம்ம வந்து என்ன சொல்லணும்னா கயா போவோம், கயா போக சொல்லுவோம். அந்த ஆத்மா அதுக்குள்ள சாந்தி அடையுதுன்னா ஒரு சில ஆத்மாலாம் சொல்லும், எனக்கு இந்த இது வேணும், இந்த படையலை வை, இந்த மாதிரி சொல்லலாம், அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். பெரிய விஷயங்களை நம்மளால வந்து செய்யலாம், ஆனா நம்மளையே அது பாதிக்கும். குருஜி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய படங்கள்லையும் பார்த்துருப்போம், இப்பயுமே ஊர் சைடில் இந்த இதெல்லாம் பார்க்க முடியும். ஒரு பூர்வீக இடம் இருக்கும், பூர்வீக வீடுன்னு சொல்லலாம். அந்த வீட்டை வந்து யாரையும் புது ஆளையும் போய் வாழ விடாது. அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறவங்களோ இப்போ அந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸையுமே அந்த வீட்டில் இருக்க விடாது, வாடகைக்கும் விட முடியாது, அந்த வீட்டை வந்து பூட்டியே போட்டு வச்சிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய படங்கள்லையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நிறைய ஊர் சைடில் இருக்க வீட்லேயுமே பார்த்துருக்கோம். இது எதனால் நடக்குது குருஜி? இது வந்து
வந்துமா இப்போ இந்த பிரச்சனைகள் வந்து இதுக்கு ஆத்மா தான் பிரதான காரணம் என்ன பொறுத்த முடியும். ஏன்னா இப்போ நான் இருக்கிறேன், என்னோட அப்பா இருக்காரு, என்னோட தாத்தா இருக்காருன்னா நாங்கள் வந்து நான் என்னோட தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு இடத்த வாங்கி அந்த வீட்டை கட்டி எல்லாம் இது பண்ணும்போது எங்க அப்பா வந்து ஒண்ணுமே தருதலையா ஒரு உதவியே இல்லாம இருந்திருக்கலாம். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, கடனை வாங்கி அந்த வீடை வித்துட்டு போயிடுவார். இப்ப இதுக்கு யார் காரணம்னா என்னோட அப்பா தான். தாத்தாவோட வீட்டை வித்துனா அப்புறம் எங்க அப்பாவோட பசங்க நாங்களும் வெளில வந்துருவோம். ஆனா அந்த ஆத்மான்றது தாத்தா ஆத்மா இருக்கு இல்லையா, அது வந்து ஏதாவது மன உளைச்சல்ல வந்து இறந்துருச்சுன்னா அது அங்கேயே தான் சுத்தம் அந்த வீட்டை. அப்ப அந்த வீட்டுல யார் வந்தாலும் குடியிருக்க முடியாது. அந்த ஆத்மா வெளில தள்ளும். இதை வச்சு ஒரு படமே வந்திருக்கு. சொல்லுது புரியுதுங்களா? இது வந்து ஆத்மா யாரையும் வாழ விடாது, போறவங்கள பிரச்சனை பண்ணி கடைசியில ஒரு குருஜி வந்து பார்த்து இதுல இந்த ஆத்மா தான் சொல்லி அந்த ஆத்மாவை கட்டுவாங்க. அது எல்லாராலையும் கட்ட முடியாதுமா சொல்றேன் நான். அந்த ஆத்மா அப்பதான் ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னமும் நம்ம பார்ப்போம் நிறைய மெயினான இடத்துல இருக்கும் வீடு. ஆனா பாத்தீங்கன்னா 15 கோடி போறத 5 கோடி 2 கோடின்னுவான். என்னன்னு கேட்டா அந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. என்கிட்ட நிறைய சரி பண்ணிருக்கேன். என்னன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்க போட்டோம் விற்க மாட்டுதுங்க, இது சரியான உருப்படாத இடம். ஒன்னொரு வீட்லயும் ஒரு ஊர்லயும் ஒரு இது இருக்கும். இப்ப அதுவும் பாத்தீங்கன்னா ஆத்மாவோட தொடர்பு உள்ளதுதான். இல்ல அந்த இடத்துல சொல்லுவாங்க முனி நடமாட்டம்னு கூட சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? முனி இருக்குது அந்த வீட்டுல போனா அடிச்சிடும் படுத்துன்னு தூக்கி இப்படி கடாசும். இன்னமும் சென்னையில நிறைய வீடு இருக்கு அந்த மாதிரி. சென்னையிலே இருக்கு, நான் பார்த்திருக்கேன். அந்த முனி நடமாட்டம், அது பேர் தூக்கி விடும், படுக்க விடாது, வெள்ள தள்ளி விடும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேஷ்டைகள், ஆத்மாவோட சேஷ்டைகள் தான் இது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஆத்மா சம்பந்தமாகவும் ஒரு புதிய விஷயம், ஒரு ஆத்மாவோட சாபம் ஒரு தலைமுறையை வந்து எப்படி பாதிக்கும் அப்படின்றதையுமே சொன்னீங்க. அதுலேருந்து வெளிவரதுக்கு எந்த வித மறைமுகமும் இல்லாமல் ஒரு தீர்வையுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதனால் பாதிக்கப்படுற மக்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.